வணக்கங்க. இன்னைக்கு நம்ம எத பத்தி பார்க்க போறோம், பாட்டி வீட்டு கருவாட பத்தி தாங்க பார்க்க போறோம். எங்க பாட்டி வீட்டுக்கு ரொம்ப நாள் கழிச்சு போயிருந்தேங்க. இன்னைக்கு காலையில வந்து அவங்க வந்து கருவாடு சமைச்சு வச்சிருந்தாங்க. இது என்ன பாட்டின்னு கேட்டேன். வாரம் ஒரு முறை கருவாடு உணவில் எடுத்துக்கொண்டால் ரொம்ப நல்லதுன்னு சொன்னாங்க. கருவாடு எப்படி தயாரிக்கிறாங்கன்னு கேட்டேன். அந்த பாட்டி சொன்னாங்க, கருவாடு என்பது உப்பு தடவப்பட்டு வெயிலில் உலர்த்தப்பட்ட மீன் அல்லது பிற கடல்வாழ் உயிரினங்கள்னு சொன்னாங்க. இவை நீண்ட நாள் கெடாமல் இருக்க பதப்படுத்தப்படுகின்றனன்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்லாம பல வகையான கருவாடுகள் இருக்குன்னு சொன்னாங்க. நமக்கு தெரிஞ்சதெல்லாம் குச்சி கருவாடு, உப்பு கருவாடு, குழம்பு கருவாடு தாங்க தெரியும். எங்க பாட்டி நிறைய வகை கருவாடு சொன்னாங்க. வாங்க அந்த கருவாட்டு வகைகள பத்தி பார்க்கலாம். முதல் வகை கருவாடு பார்த்தீங்கன்னா, மீன் கருவாடுங்க. இது வந்து என்னென்ன மீன் கருவாடுன்னு பார்த்தீங்கன்னா, நெத்திலி, சீலா, வஞ்சரம், திருக்கை, கெண்டை, கவுரா, கொடுவா போன்ற மீன்கள் வந்து தயாரிக்கப்படும் கருவாடுன்னு சொல்றாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இறால் கருவாடுங்க. இது சிறிய மற்றும் பெரிய இறால்கள்லேருந்து தயாரிக்கப்படும் கருவாடுன்னு சொன்னாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, நண்டு கருவாடு. நண்டு கருவாடு பார்த்தீங்கன்னா, நண்டுகளோட கால்கள் மற்றும் உடல் பகுதியை உலர்த்தி தயாரிக்கப்படும் கருவாடுங்க. அடுத்த வகை கருவாடு பார்த்தீங்கன்னா, கூனி கருவாடுங்க. இந்த கூனி கருவாடு பார்த்தீங்கன்னா, கூனி மீன்களை உலர்த்தி தயாரிக்கப்படும் கருவாடுன்னு சொல்றாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, பிற கடல்வாழ் உயிரினங்கள் வந்து கணவாய் மற்றும் நாவரை போன்ற மீன்கள வந்து உலர்த்தி கருவாடாக்கலாம்னு சொல்றாங்க. கருவாட்டு வகைகள பத்தி பார்த்தா, இந்த கருவாடு வந்து உலர்த்தப்பட்ட கருவாடு, வெயிலில் நேரடியாக உலர்த்தப்படும் கருவாடுன்னு சொல்றாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, உப்பு கருவாடு. உப்பு தடவிய உலர்த்தப்பட்ட கருவாடு வந்து உப்பு கருவாடுன்னு சொல்றாங்க. அடுத்து வந்து புகை கருவாடு. இது புகை போட்டு உலர்த்தப்படும் கருவாடுன்னு சொல்றாங்க. கருவாட்டு பல வகையான உணவுகளுக்கு பயன்படுது. எங்க பாட்டி வந்து என்னென்ன வைப்பாங்கன்னா, கருவாட்டு குழம்பு வைப்பாங்க, கருவாட்டு தொக்கு வைப்பாங்க, கருவாட்டு வறுவல் வைப்பாங்க. இது எங்க பாட்டியோட சிறப்பு. எங்க பாட்டி ஊருக்கு போனாலே களி, கருவாடு சிறப்பா தாங்க இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த கருவாட்டுல நன்மைகள் என்ன இருக்குன்னு எங்க பாட்டி சொன்னாங்க. அதையும் உங்ககிட்ட நான் ஷேர் பண்றேன். கருவாட்டில அப்படி என்னங்க நன்மைகள் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கருவாட்டில வந்து புரதம், கால்சியம், இரும்பு சத்து போன்ற சத்துக்கள் நிறைந்துள்ளது. இது உடலுக்கு ஆற்றல் அளிக்கிறது, எலும்புகளை பலப்படுத்துகிறது மற்றும் நோய் எதிர்ப்பு சக்திகளை அதிகரிக்கிறதுன்னு எங்க பாட்டி சொன்னாங்க. இது வந்து நம்ம இவ்வளோ சத்துக்கள் இருக்கிறதுனால, இத வந்து தினமும் பயன்படுத்தக்கூடாதுன்னு சொன்னாங்க. வாரத்துக்கு ஒரு முறை உணவிற்கு ஒரு கருவாடு உட்கொள்ள வேண்டும்னு சொன்னாங்க. அதாவது என்ன சொல்றாங்கன்னா, ஒரு வாரத்துக்கு ஒரு நாள் தான் கருவாடு சாப்பிடணும்னு சொல்றாங்க. நீங்களும் தினம் தினம் கருவாடு சாப்பிடாம ஒரு நாளுக்கு ஒரு கருவாடு சாப்பிடுங்க. அது எல்லா வகையான கருவாடையும் டெஸ்ட் பண்ணுங்க. நன்றி.